Exercise surface area and volume. Exercise 13.4 problem number 5. A metallic right circular cone 20 centimeter high and whose vertical angle is 60 degree is cut into two parts at the middle of its height by a plane parallel to its base. If the frustum so obtained is drawn into a wire of diameter 1 by 16 centimeter, find the length of the wire. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ரைட் சர்க்குலர் கோன் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதோட ஃபிகர் எப்படி இருக்கும்னா அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு கோனை வந்து நம்ம வந்து இப்போ டிரா பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் ஹைட் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 20 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெர்டிக்கல் ஆங்கிள். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 60 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கோனை வந்து ரெண்டு பார்ட்டா கட் பண்றாங்க. எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி ஹைட். இப்போ ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இதுல வந்து பாதி வந்து என்னது ஹைட் வந்து 10. சரிங்களா? ஸோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர்ல இந்த மாதிரியான ஒரு கட் வந்து இந்த கோன்ல வந்து பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஹைட் வந்து எப்படி வந்து பிரியும் 2 தான் பிரியும். சரிங்களா? ஸோ மேல இருக்கிறது வந்து ஒரு ஹைட்டு, கீழே இருக்கிறது வந்து ஒரு ஹைட். சரிங்களா? ஸோ இதை எப்படி வந்து பிரிக்கலாம்னா h1 is equal to 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி height 2 is equal to 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்க டிரா பண்ண பிளேன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து பேரலா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க if the frustum so obtained is drawn into wire of diameter 1 by 16 சென்டிமீட்டர். இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஷேப் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரஸ்டம் வந்து கிடைச்சிருக்கா. அதாவது இந்த ஷேப் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஃப்ரஸ்டம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஃப்ரஸ்டமை என்னவா வந்து பண்றாங்க ஒரு வயரா வந்து மாத்துறாங்க. சரிங்களா? ஒரு வயரா இந்த மாதிரியான ஒரு வயரா வந்து மாத்துறாங்க. இப்போ இந்த வயரோட டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டயமீட்டர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 1 by 16 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அப்படின்னா இதோட லென்த் என்ன அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? அப்படின்னா வால்யூம் ஆஃப் திஸ் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி வயரா. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா நம்ம வந்து ஈஸியா வந்து லென்த் ஆஃப் த வயர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வந்து தேவை R1 தேவை, R2 தேவை, அதே மாதிரி ஹைட் வந்து தேவை. ஸோ இங்க ஹைட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. R1 R2 வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது மேல கொடுத்திருக்க இந்த 60 டிகிரி டீடைல்ஸை வச்சு எப்படி வந்து ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? சொல்யூஷன். இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஏன்னா மேல இருந்து இந்த ஹைட் வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஹைட் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து இப்படி சரிபாதியா வந்து பிரிக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்க வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரியா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை எடுத்து டிரா பண்ணீங்கன்னா தனியா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்க ஆங்கிள் 30 டிகிரி வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஹைட் 1 h1 வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதாவது இங்க வந்து 10 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையானது ரேடியஸ் 1. சரிங்களா? ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதானே ரேடியஸ் 1. ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோனோட அப்பர் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஒன் ஆஃப் த சைடு. சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது ரேடியஸ் 1 வந்து இங்க வந்து நம்ம வந்து எழுதிக்கலாமா. ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் 1 தெரியுது 10 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து இருக்கு. இப்போ tan of 30 டிகிரி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் tan is equal to opposite by adjacent அப்படின்னா R1 by 10க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 by √3. ஸோ 1 by √3 is equal to R1 by 10. ஸோ இதுல இருந்து R1 வந்து கண்டுபிடிச்சிடலாமா. R1 is equal to what 10 by √3. ஸோ இப்போ இந்த √3க்கு கான்ஜுகேட் வந்து எடுத்தீங்கன்னா √3 by √3 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 √3 by 3 √3 into √3 வந்து 3. ஸோ R1 is equal to 10 √3 by 3 சென்டிமீட்டர். இப்போ R1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி R2 வந்து கண்டுபிடிச்சிடலாமா. R2 இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போற ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பிக் ட்ரையாங்கிள். அதாவது இங்க இருந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி கோன். சரிங்களா? அப்படின்னா 20 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து இங்க 30 டிகிரி. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ரேடியஸ் 2 R2 அப்படின்றது வந்து இங்க இருக்க ரேடியஸ். அதாவது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் படி இதுதான் வந்து லோயர் ரேடியஸ், கிரேட்டர் ரேடியஸ் தட் இஸ் ஈக்குவல் டு R2. சரிங்களா? ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்றத இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இருந்து
tan of 30 degree எதுக்கு வந்து ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல் அதாவது R2 by 20 வந்து ஈக்குவல் tan 30 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 by root 3 so 1 by root 3 is equal to R2 by 20 நமக்கு தேவையானது R2 so therefore R2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் cross multiply பண்ணீங்கன்னா 20 அந்த சைடு போயிடும் so 20 by root 3 கீழே root 3 இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் நம்ம வந்து root 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ 20 root 3 by 3 வந்து கிடைக்கும் சரிங்களா சென்டிமீட்டர் இப்போ R1 R2 கண்டுபிடிச்சாச்சு அதாவது ஃப்ரெஸ்டம் ஆஃப் கோனோட R1 R2 கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ஹைட்டும் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் தனித்தனியா எடுத்து எழுதிடலாம் சரிங்களா ரேடியஸ் 1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 10 root 3 by 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல் ரேடியஸ் 2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 20 root 3 by 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல் அதே மாதிரி ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம் எதுக்கு வந்து ஈக்குவல் ஸோ இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலா ஸோ 10 சென்டிமீட்டர் therefore வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கண்டுபிடிச்சிடலாமா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 1 by 3 by R1 square plus R2 square plus R1 R2 into H cubic units வந்து equal. So that is equal to 1 by 3 into pi வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க இப்போ R1 square R1 square னா 10 root 3 by 3 the whole square. So 10 into 10 100 வந்து கிடைக்கும் 100 into root 3 the whole square வந்து பண்ணீங்கன்னா 3 வந்து கிடைக்கும். So 100 into 3 300 300 வந்து கிடைக்கும் by 3 square வந்து பாத்தீங்கன்னா 9. So 300 by 9 plus R2 square. So இங்கேயும் அதே மாதிரி தான் 20 ஓட whole square வந்து பாத்தீங்கன்னா 400. root 3 ஓட square வந்து பாத்தீங்கன்னா 3. So 400 into 3 வந்து 1200. கீழே வந்து ஒரு 3 வந்து இருக்கு அதையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 வந்து கிடைக்கும் அடுத்து R1 into R2 அதாவது 10 into 20 ஃபர்ஸ்ட் 200 வந்து கிடைச்சிரும் அடுத்து வந்து இங்க ஒரு root 3 இங்க ஒரு root 3 அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 3 வந்து கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு வந்து ஆன்சர் 200 into 3 வந்து 600 by டினாமினேட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து 9 வந்து கிடைக்கும் சரிங்களா into height வந்து 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல் ஸோ 10 வந்து போட்டாச்சு so that is equal to 1 by 3 into pi into இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 plus 12 15 plus 6 வந்து பாத்தீங்கன்னா 21 ரெண்டு 0 வந்திருக்கு ஸோ 2100 by டினாமினேட்டர்ல வந்து 9 வந்திருக்கு ஸோ போட்டாச்சு into 10 ஸோ இப்போ 2100 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 700 வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்படின்னா 700 into 10 வந்து பாத்தீங்கன்னா 7000 ஸோ 7000 கீழே டினாமினேட்டர்ல 9 வந்திருக்கு 7000 by 9 இங்க வந்து ஒரு பை வந்திருக்கு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் ஸோ சென்டிமீட்டர் கியூப் இப்போ நம்ம வால்யூம் வந்து கண்டுபிடிச்சாச்சு அதாவது வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வந்து கண்டுபிடிச்சாச்சு இங்க கொடுத்திருக்க இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனை தான் நம்ம வந்து என்னவா கன்வெர்ட் பண்றோம் இந்த வயரா வந்து கன்வெர்ட் பண்றோம் ஸோ அப்படின்னா ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா அதாவது வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் is equal to volume of the wire. So volume of the wire வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி வயர் எதுக்கு வந்து ஈக்குவல் இந்த சர்க்குலர் ரீஜனோட ஏரியா அதாவது பை ஆர் ஸ்கொயர் இன்டூ லென்த் ஆஃப் தி வயரா இன்டூ எல் அதாவது v இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்டூ எல் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஆர் ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் இங்க வந்து பாத்தீங்கன்னா டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 1 by 16 ஸோ இதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா அதாவது 1 by 16 by 2 by 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 16 into 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 32 அப்படின்னா 1 by 32 into 1 by 32 into length L இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ ஸோ இப்போ இந்த ஃபார்முலால அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வந்து பாத்தீங்கன்னா 7000 5 by 9 வந்து ஈக்குவல் ஸோ போட்டாச்சு இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி வயருக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா ஸோ இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க pi into 1 by 32 into 1 by 32 into L இப்போ pi கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு தேவையானது L தான் சரிங்களா ஸோ therefore L is equal to இங்க 7000 அப்படியே வந்து எழுதிக்கோங்க இங்க டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூவை நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க ஏன்னா அந்த சைட் கொண்டு போறோம் 7000 into 32 into 32 divided by இங்க 9 வந்து இருக்கு அதையும் வந்து மறந்துடாம வந்து போட்டுரு ஸோ that is equal to இப்போ மேல இருக்க வேல்யூஸை எல்லாத்தையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7168000 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் டிவைடட் பை 9 ஸோ இப்போ இந்த வேல்யூவை 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா
நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதாவது 796,444.44 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இதே இது வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இருக்க வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா 7964 டெசிமல் வந்து இங்க வரும் 0.44 அப்படின்னு வரும். மீட்டர் அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த்தை வந்து சென்டிமீட்டராகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை மீட்டராகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் லென்த் ஆஃப் தி வயர். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.